நம்மளோட சுசுப்பா வருவானுங்க சத்து பிடிச்சிருவானுங்க. போனாட்டி உன் பையன் அசால்ட்டா இருக்காங்க அந்த கேட்சை வந்து தெரியுங்களா. இன்னைக்கு அதே மார்னிங் அதே கேட்ச் அஜய் பிடிச்சான். ஆனால் சிட்டர் தான் அது பிடிச்சான். அந்த டெக்னிக்கோட பிடிக்கல. தேவி என் சின்ன பசங்க டக்குன்னு கற்றுட்டுருவாங்களா இல்லை தைரியமோ? அந்த சின்ன வயசுல இருக்கு அந்த கற்றுக்கிட்டாங்க டெக்னிக் கற்றுனா அதை பிடிக்கும். அப்படி எடுத்துட்டாங்க கிரவுண்ட் லீஸ்க்கு எடுத்துட்டானுங்க. ஏய் பிளேயர் नेटिव नेटिव असम 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 அதில் மேலே போட்டு ஒயிட் லைட் அசாம் சொன்ன உடனே உன்னை பார்த்து சொல்ல நீ அதில் தான் அந்த ரேஞ்ச் தான் இப்போ போல இருந்துச்சு. புது படம் அங்கே இதெல்லாம் இருக்கு. என்ன தண்டா ரெண்டு கம்மி விதை விதை பால் செலக்ட் போட்டான். सीम लोग सकते हैं तब सीम लोग हाँ नहीं मेरे को आ गया मेरे को मैं आ गया हाँ मैं हाथ दे के मुझे आ गया अभी कौन है मालूम வரணுமா வரமுடா அவனுக்கு நெருப்பு படைக்கிறதால கணக்கு செட்டி Yeah, plate, come on. Two. Nah, keeper Anna. எடுக்கல அங்கே நின்றுங்க. இப்போ போன் பண்ணா காலைல வரணும். வேற ஆயிட்டா நீங்க இங்க வந்துருங்க. போ நாங்க ಚೆಕ್ ಕೊಟ್ಟ ಬರೋದಾಗ್ತದೆ ಜಂಪ್ பண்ணி ಮತ್ತೆ ಕೈ இந்த பக்கம் ரோல் பண்ண முடியாது.
ஓங்கி நான் உள்ளே போய்டுவோம் உள்ள சட்டுன்னு வச்சுட்டு கரெக்டான இதுதான் பாண்ட மட்டும் அவசரம் போகக்கூடாது ஓகே ஓகே ரெண்டு வந்துடுச்சு ரிலாக்ஸா ஆடுங்க பால் கரெக்டா வந்து ஆடுங்க four பின்னால விட்டா 4 ஆக்டிவ் பண்ணுங்க அப்படியா ஜெகா வரல ஒண்ணு இன்னொரு ஜெகனா ஜெகதீஷனா அவருன்னா ஜெகா நினைச்சிட்டேன் 2 ஜெகா இருக்குல்ல இன்னொரு ஜெகதீஷ் ஒன்று தான் இருக்கு ஜெகா 100 ஜெகா இருக்கு ஜெகதீஷ் இன்னொருத்தர் இருந்தாங்க நல்லா வந்து டிவி சூப்பராக பண்ணுவேன் போடுதானே ஓடி வந்துட்டு போகிறாங்க இந்த அவுட்ல ஏய் ரிஸ்கி ரன் வேணாமா பையா டக்குன்னு தூக்கிட்டு போ உனக்கு பிஜேபி ஜெயிச்சு இப்போ டெல்லியில் குஷியில் அது ஆமா ஹீரோ ஒரு டம்மி தான் விஷயம் இனிமே இப்போ டெல்லி பூரா போராட்டமாக தான் பாருங்க பஞ்சாப்லேருந்து ஆளு இறக்கி போராட்டமாக தான் இருக்கும் இல்லை மதுரை பிரச்சனை வந்திருக்காரு எங்கே பிரச்சனை அப்படின்னா அவன் நவாஸ் ஷெரீப் படம் பார்த்தீங்களா அவன் தான் கிரியேட் பண்ணாங்க அது ரொம்ப நாளாக அந்த இது இருக்குங்க யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாது இவன் போய் தேவையில்லாமல் பண்ணுறாரு எவ்ரி ஒன் நோஸ் தட் ஹிஸ்ட்ரி இல்லை அது யாருமே அதை கண்டிக்கவே இல்லை இது கிரியேட் பண்ணாங்க கிரியேட் பண்ணதாங்க எல்லாரும் ஆளாளுக்கு பற்றிக்கிட்டாங்க வெள்ள அடிக்க வேண்டிய பால் தான் நீங்கள் போடுது பால் கேரி ஆகுது என்ன பண்ணுறது அந்த பால் அடிச்சுன்னு போயிட்டு டுக்குன்னு வச்சுன்னு இருக்க முடியாதுல்ல பால் ஓகே பால் ஆடினா நல்லா வரும் இந்த மாதிரி அவசரப்பட்டீங்கன்னா கையில் எங்கேயா மாட்டிடும் வெளில அங்கே போயிருக்கணும் காலில் அந்த மாதிரி 3 ஷாட் இருக்கு கிளீனாக போயிடுச்சு ஸோ ஒயிட் பால் போகல என்ன பண்ணுறது இப்போ ஒயிட் பால் போனாலும் சொல்லிடுங்க லெட்டஸா நீங்கள் பண்ணிடு போகல ஆல்மோஸ்ட் வெளில ஒரு பேட் தான் போகல என்ன பண்ணுறது
சரியான ஆனால் உங்கள் பேட்டு வெயில் ஜாஸ்தி தான் பயங்கரம் சூடாடு. ஒன்று நீங்கள் 2 ஷாட் ட்ரைவ் ஆடி பொறுமையாக ஆட்டாக அடிக்கிறது. நீங்கள் தொடர்ச்சின்னு அடிக்காது. மார்னிங் அங்கே வேற டீம் வந்து போறீங்களா? மார்னிங் இன்னைக்கு மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு டீம் அங்கே நான் ப்ரதிஷ்ட் வந்தேன். அதான் ஒரு மேட்ச் இந்த மாதிரி ஆகுது. நம்ம அதே நம்ம கேம் எதுவும் பெருசாக மாற்றுறது இல்லை. அதே ஷாட் தான் அங்கே ஆடணும். அந்த பால் போச்சு, இந்த பால் போகல. அக்னி அவங்க ஆரம்பிச்சாங்க திருப்பி மாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே தேர்ஸ்டே தான் கேட்டாங்க. அவன் 2 மேட்ச் ஆடினேன் அவங்களுக்கு. அப்புறம் தெரியும் ஆடிங்க தான் ஆடிங்க, நம்ம அங்கே ஆடணும் சீக்கிரம் இல்லை. ஏய் என்னாச்சு? என்னாச்சு? மேட் இது சரியில்லைம்மா. அந்த சைடு ஆஃப் பண்ணிட்டு தானே இருக்கு, முக்கால் சைடு இல்லைல்ல. தண்ணி 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 வேணுமா? கொஞ்சம் தான் இருக்கு தண்ணி. டக்கு அது அவன் பாதிக்கப்பட்டவருக்கு ஃபஸ்ட்டு. நான் எல்லாரும் பார்த்தேன். ஒரே சைஸ் தான். இந்த மெட்டீரியல் வேறு, இந்த மெட்டீரியல் வேறு. இது கொஞ்சம் விடும். அன்னைக்கு தான் வாங்கினேன், முதல் நாள் வாங்கினேன். அன்னைக்கு வரும்போது லைட்டாக ஸ்கிட் ஆகி கீழே பைக்கு சார்ந்துருச்சு. அதுலேயே இந்த கிரிப்பு போயிடுச்சு. குவாலிட்டி கம்மியாக தான் 1400. அந்த கூட 600 ரூபா போட்டு 1400 ரூபா வரைக்கும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா பைக்கில் அப்படி போகிறீங்க? சண்டே தான் போவீங்களா? சண்டே ஒரு சாட்டர்டே ஒரு மேட்ச், சண்டே ஒரு மேட்ச், அவ்வளோதான் எனக்கு இது. சாட்டர்டே வந்து ஓபிடிங் ஆடிடுவேன். சண்டே வந்து இதுதான் ரெகுலராக தான் போயிட்டு மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு டீம் ஒன்று ஆடிட்டு இருந்தோம். அது நடுவில் லாங் பிரேக் விட்டாங்க. சண்டே ஆடுறது இந்த சரௌண்டிங் தான் ஆடுவீங்க? அந்த கோவில் தேதி என் பொன்பாடு காலைல வேற பெருசு.
3-5. அது என்ன ப்ளூடூத் இருக்கா என்ன? ஓல்டு எப்படிங்க இருக்கு படம் விடாமல் இருக்குங்களா? அஜித் பேண்ட் ஒன் டைம் வாட்ச் அதுலயே 50% தான் லைக் ரெண்டு பேர் ஃபேஸ்புக் கவர் பார்த்தேன் போனான்னு நினச்சிங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவனுக்கு ஒரு மேனேஜ் செய்கிறோம் இல்லையா போட்டு ஏதாவது பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரு 4 கமெண்ட் மட்டும் பார்த்தேன். சரி அப்புறம் பார்க்கலாம்னு நீ சாயந்தரம் போகலாம் அப்படி ஒரு ராட்டையோ ஒய்ஃப் ஏதோ கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஏதோ நிறைய மீன்ஸ் வருது இப்போ. ஆமாம் உஷா வந்து ஷாப்பிங் போயிடுற மாதிரி இவன் வந்து என் பொண்டாட்டியை கலந்து ஊரெல்லாம் போய் சேர்ற மாதிரி அப்புறம் சண்டை கிட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிஷா அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு வர மாதிரி. விடானுமா இல்லைன்னா அவங்க ரூல் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க ஜெய்? நல்லா இருந்ததா? அது யார் வாங்க வந்தோம்? விஷால் தெரியலையே அது மெயின் சாங் தானே பட் என்ன பண்ணல கிடையாது நான் விஷால் மெயின் வினோதன் வைடு 3 வைடு பார்த்தோம். 4 வைடு. மெயின் அது பெனிஃபிட்ஸ் அம்பேருக்கு எவ்வளோ காண்டாகும் பேட்ஸ்மேன் விட. சீக்கிரம் முடியல நான் அந்த சாமி கூட எடுத்து வந்திருக்கேன். நேஷன் நேம் என்னது? டேய் நாளைக்கு 1200. ஓரளவுக்கு டஃப் கிரவுண்டு பெரிய கிரவுண்டாக இருந்ததுன்னா 1500 ரூபா, 1200 1500 1800. சரி பாரு இங்கேயா? அது வேலை இருந்தால் தான் வேலை இல்லைன்னா இப்போ நான் இருந்திருக்கேன் சிங்கப்பூர்லேயே 10 வருஷம் இருக்கு. நான் விளையாடிருக்கேன். ஓ 2010 நீங்கள் அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். சிங்கப்பூர் கிரிக்கெட் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ வந்து கம்மி தான் $50 ஒரு மேட்ச்சுக்கு. எக்ஸாம் பாஸ் பண்ணி போகலாம்.
அப்போ கொஞ்சம் எங்கே இருந்தால் போயிட்டு விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு இன்வைட் பண்ணேன். பட் என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த கிரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே வந்து தலைக்கு $300 $2,200 இருக்கும். $100 இப்போ $2,200 இது 11 ரூபாய்க்கு பொருந்தது $2,500 கிரவுண்டு ஃபீ. இப்போ 11 பேர் இந்த சைடு 11 பேர் இந்த சைடில் $200 $2,200 per match. 2,200 rupees டாலர்ஸ். சரி ருபீஸ் சிங்கப்பூர் எவ்வளவு வருது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா $35. $35 ஒரு ஆளுக்கு மேட்ச் ஃபீஸ். காசு கொடுத்தா தான் இல்லை கொடுக்க முடியுது. இப்போ அதே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ 60-70 போயிடுச்சுங்க. இப்போலாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ $65 மேலே அதனால் கூடிச்சு. சம்பளம் அதே தான். கன்வர்ஷன் ரேட் எகிரிச்சா அதான் கொடுப்பாங்க சார். இது ஸ்நாக்ஸ் தான். அதே மாதிரி ஒரு இது இருக்கும். உங்கள் ஏரியாவுக்கு வந்து நான் ஆடுறேன் அப்படின்னா இந்த டீம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். நம்ம அந்த சைடு போக அந்த மாதிரி ஒரு வெல்கமாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட்டாக இருக்கும். 1 hour ஆனோம்னாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு பாயிண்டர்ஸ் தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தான் இல்லை ஆஸ்திரேலியா வந்து ஆடுவாங்க. ஸோ யூ வில் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ளே அகேன்ஸ்ட். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் மனோஜா விஷால் ரூபி ஆட் இருக்காது. அது என்னாச்சு? ஏதா இது கட்டி போகிறேன். தூ மாட்டேன். எங்க போறீங்க? 4 சரி கோட் பிஸ்னஸ் தான் இருப்பாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் நல்லா ட்ரேட் ஷர்ட் இது நல்லா இருக்கும். அவனும் அந்த எக்ஸாம் நம்ம எழுதுறோம். பட் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. சீவா வேணாம் ஆட்வா வேணாம். சரி நீங்கள் வாங்கல அப்படியே காலில் பட்டது கையில் பட்டது அவருக்கு ஒரே சண்டையாக இருக்கும். அங்க ரெகுலரா இருக்கானே. இப்போ தெரியல கொஞ்சம் டீசெண்டாக எது நடக்கும்? பசங்க என்ன பண்ணணும் வீட்டுக்கு போகும்போது என்ஜாய் கோபி ரிஸ்கீட் எல்லாம் வேணாயா. சரி பிரியாணி எங்க சாப்பிட்டீங்க? அந்த ஏஜிஎஸ் ஜூஸ் கடை இருக்கு. இல்லை அந்த சின்ன வண்டியில் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருக்கும். நல்லா வாங்கிட்டு வந்து $100 இருக்கு. வாட்டர் காலையில ஏன் சாப்பிடுவீங்க? சாப்பிடுங்களே காலையில. அப்படியே எல்லாம் பக்கத்துல இது பாப்பா கடை இருக்கு. இருக்குது உப்புமா போட்டாங்க. சரி அதெல்லாம் ஓவரே ஆகலையா யாரு? ஆ? பசங்க ஏமாந்து கேட்கலாமா? சரி அப்பளம் புரோட்டா
நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை போல இவங்க தான் வந்து கேன்சர் பேஷண்ட் எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாங்க. நீ தான் மருந்து கண்டுபிடிச்சீங்க. சொல்றாங்க ஏதோ கியூர் பண்ணிக்கலாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கியூர் பண்ணிக்கலாம். ஒரு கோடி தாராளமா இல்லை காப்பாற்ற முடியல. சரி, இப்போ ஒருத்தருக்கு நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர்ங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு எப்படி என்ன அறிகுறி? கேன்சர் மட்டும் சொல்ல முடியாது. அது வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் காட்டாது. சடனாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஆகும். வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க சுகர் கணக்கே மாற்றி டாட்டாயோ குஷார் கோபே இந்த டீம் இல்லை, இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் இருக்கு, டாக்டர் நான் தான் பெருசு. கோபி யூஸ் பண்ணிக்கோங்க. போனீங்க, கிட்னியோடைய அந்த யூரிக் இது எல்லாமே எடுக்கிறாங்க, லிவருடைய இதோ எடுக்கிறாங்க. அது தெரியாதா? அது தெரியுமா தெரியாதா? வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நான் செக் பண்ணுறேன், ஜென்ரல் செக்அப் பண்ணுறேன், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அது தெரியுமா? ஓ, அதுவும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டா கோபி அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக குஷார் கோபி வேறு எங்கேயாவது அது தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. நீ உனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஸ்டார்டிங்கும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுதான் உங்களுக்கு யூஸ் கொடியோடைய அப்பா 1965 லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டொமக் கேன்சர் அப்போ தான் வந்து தெரிஞ்சு. அவருக்கு வந்து எந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, வயிற்றாடி எதுவுமே இல்லை. ஒரு நாள் வந்து வயிற்று அடிக்கிற ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணும்போது க்ரோத் இருக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஒரு பாட்டில் தான் இருக்கா? உங்ககிட்ட பாட்டில் இருக்காச்சு? பாட்டில் இருக்குண்ணா, பேக்கில் இருக்கு. எந்த பேக்கில் வச்சுருக்காங்க தெரியல. எடுத்துங்கண்ணா, இல்லை எடுத்துங்கண்ணா.
பிடிச்சி எடுத்துக்கணும். அடிப்பட்டுச்சுல அது கபடி ஆடுறப்போ மூட்டு திரும்பிச்சு உடம்பு அப்படி வரும். டிஸ்டன்ஸ் என்ன பிரச்சனை இல்லைண்ணா, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பிரச்சனை கிடையாது. நிறுத்திடுறீங்களா உள்ள? ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா செட் ஆகாது. அதான் 1000 மணி ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை. நானும் வந்துட்டேன். நம்ம இங்கிட்டு பார்க்குறப்ப அப்படிதான் தெரியும். ஆமாண்ணா அந்த சரிங்கண்ணா. இதுண்ணா மேட்டு இப்படி உப்பிட்டு இருக்கு, கால் வச்சு இப்படி விட்ட மாதிரி அது நீங்கள் போலிங் போட்டால் கூட உசாராக போடணுண்ணா. அது லைட்டாக இது பண்ண மூட்டு தனியாக வந்து போச்சு. வாங்கி வச்சுட்டு மேடா ஒரு இடத்துல மட்டும் மேடா இருக்கு. இல்லைப்பா போன வாரம் தான் இருந்தது. ஒரு மாசமா அதுதான் நான் உருட்ட மாட்டேன். ஆனால் இந்த மேட்ச் தான் ஆடுறாங்க. காமேஷில் போலிங் போடலான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த டாக்ஸ் ஆட முடியுங்கிறதால காமேஷில் போட்டு கழுவி போட்டுருக்காங்க. அவனு 10/6 Great shot, Raj. 170 for 9. அவனுக்கு 17 ஓவர்ஸ் 172 வச்சு வின் பண்ணான். அந்த ஃபர்ஸ்ட் ஆனால அவன் 64 ரன் ஆதில் கோல்டு எடுத்துருக்கான். ஆதில் தான் கூட 2 விக்கெட் எடுத்துருக்கான். டாக்ஸான ஒரு ஓவர் போட்டு 21 ரன், ஒன்று 26 ரன். 26 ரன் தான் சொன்னேன். விஷால் 2 ஓவர் போட்டு 21 ரன், நான் 1 ஓவர் போட்டு 21 ரன். அது 3 ஓவர் போட்டு 18 ரன் 2 விக்கெட். ஓடு. ஃபஸ்ட் ஓவரில் 11 ரன் தான் கொடுத்துருக்காங்க. அடிச்சாங்களா 2 சிக்ஸ் ஆகலாம். எப்படிடா கம்மியாக இருக்குது? 6 2 4 தான் ப்ரோ போயே இருக்குங்க. ஸ்கோர் வீட்டுக்கு போகணும். இல்லை கபடியில் ஆடுறப்ப நான் நிறைய வாட்டி திரும்பிங்கண்ணா. அடிப்பட்டு வீட்டில் சும்மா விட்டுவாங்க. அது மாதிரி கரெக்டாக திட்டுவாங்க, எல்லாம் திட்டு தானே. கார் ஓட்டி போகணுமே, வேற வேண்டாம் வீட்டில் இல்லை. Good shot, Gopi. Good shot, Gopi. ஃபீல்டிங் இல்லை. ஃபீல்டிங் பேஸ் அண்ணி வந்து போங்க நீங்க. வீட்டுக்கே போயிட்டியா ப்ரோ? என் செல்ஃபோன் நம்பர் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? இது எல்லாம் கிளம்பிட்டாங்களா?
சாரி ப்ரோ சாரி பார்த்தேன் ஒரு தெரிஞ்சது அதான் தூக்கி இந்த ரேஸ் நான் இங்கிருந்து வந்து இருக்கேன்டா அவரு நீ தான் கேட்கணும் திடீர் அவருக்கு ஒரு ஃபோன் போடுறீங்க கேளுடா ஏதோ கேட்கணும் நீ கேளு ப்ரோ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா எனக்கு சுத்தமாக வந்து இதுவே இல்லை ஸ்கோர்னா பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டே நான் சொல்லலடா நல்ல ஸ்கோர் பிரசாந்த் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி மேட்ச் வைக்கிறான்னு அப்புறமா நீ சரி இதான் நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து பரத்தும் பேசி பரத் கால் பண்ணி வாங்க அதை வந்து பாலாண்ணா வந்து பிரசாந்த் கூப்பிட்டா வர மாட்டாங்க ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்து பரத் கூப்பிட்டா மட்டும் வருவானாமா அப்போ பிரசாந்த் லைனில் இருக்கும்போது கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆகிட்டாங்க ஜாக்கெட்லாம் ஒரு இது இருக்கு போயிட்டானுங்க நாளைக்கு வர சொன்னார் அவங்க இந்த வார்த்தை வந்து கேள்வி சரி வா அவர் வர மாட்டாரா நாளைக்கு என்ன சொல்ற அவர் வரமாட்டாருன்றாங்க எல்லாருமே தான் சொல்றாங்க அவர் இன்னும் திருநெல்வேலியில் தான் இருக்கிறாரா மோஸ்டாக வரதுன்னா அவருனா கமிஷனர் வந்தால் தானே இவர் வர முடியும் இவர் மட்டும் வண்டி எடுத்துனா வர முடியாது கமிஷனர் வீட்டுக்கு தான் திருநெல்வேலியில் இப்போ டிஎம்கே எல்லாம் போயிருக்காங்கல்ல அதுக்கு தான் போயிருக்காரு ஆமாம் அவர் போயிருக்கிறது ராமேஸ்வரம் திருநெல்வேலியில் போயிருக்காரு நேற்று தான் ஃபோன் பண்ணி நான் பேசணும் நெட்ஸுக்கு போகிறதுக்கு பால் வேணும்னா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் பால் வேணும் ஃபோன் பண்ணி நானே சுகேலு ரொம்ப மடா அப்படி தூக்கும் நாளைக்கா சரி பரத்தை நம்ம கோகுல் சார் தம்பி கோ ஆமாம் ஆமாம் நேற்றுலாம் நல்லா தான் பார்ப்பேன் பால் லைனில் தான் வந்து நல்லா தான் சரி சரி வந்துடு நீங்க என்ன எடுத்துட்டு போகலாம்ப்பா எப்படி போகணும் சரி ஆ சரி இப்போ என்ன பண்ணணும்னு நான் சரி என்னோடது ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீங்கள் சார் நான் வந்து நான் மீடியம் பேசுகிற மாதிரி இருக்கும் யாருக்கிட்ட
ம் ம் யார் சொன்னது அப்படி? முட்டி அப்போ ஒரு சில மேட்ச் வலிக்குதா? ஜவு தெரிஞ்சிச்சுண்ணா கிழிஞ்சிச்சு. அது கிழிஞ்சிச்சுன்னா தெரியுமா? ஜவு கிழிஞ்சே தெரியுமா? ஜவு கிழியிற எப்படின்னா நீ நந்திங்க நீங்களே ஊந்துருவீங்க சிப்பாய். இந்த மாதிரியே நிறையா பண்ணியிருக்கேன். ஓகா நீ சொல்ற மாதிரி ஓகே. அப்புறம் அதே மாதிரி ஆமாம்மா ஆண்டிங்களா? இல்லை 13 பேர் இல்லை போட்டாங்க. மேலே இருக்கு 13 பேர் போட்டிருக்காங்க. போயிட்டு 2 பேரும் லேப்டாப் கோபி ஒரு பூக்கரை வச்சிங்களாரு தெரியும். ஓப்பனா இருந்துச்சு அடிலாம் நேரம் மேலே போயிடுச்சு பாரு. நல்ல கேட்ச் கேப் தான் நினைச்சேன் ஓடி வந்து பிடிச்சி நல்லா நின்றுச்சு. நான் அந்த கேப் ஃபில் பண்ண தான் அடிச்சேன். பால் நல்லா கனெக்ட். இந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் அடிச்சேன். பால் மேலே தெரியல. ராமபாலா ஆமாம் ஆமாம் ரொம்ப ஸ்லோவா போடுறாரு. அநியாயம் ஸ்லோ. எனக்கு தெரியும் நீங்க அவுட் ஆகிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியும். பால்னா கூட நின்று அடிச்சிடலாம். இந்த மாதிரி பால் தான் ரொம்ப நியாயமா போடுறாரு. இந்த ஓவர் தான் அவுட் ஆகும். இந்த ஓவர் ஆடிடும். ஷார்ட் மாட்டேங்க. ஜோஷி பாரத் லெஃப்ட் ஆகுது. இந்த சைடு அடிச்சாரு. பண்ணா அந்த சைடு. சமையாடுவார். ஷோ பண்ண மாதிரி ஆடுவார். திரும்பி 14டா. பாலானதான் ராமு பாலான்னு சொன்னால ஃபர்ஸ்ட். வர மாட்டேங்கிறாங்க. இதுல நீ ஒருத்தன் 15 பேர். மனோஜ் தானே? ஆமா. முடிஞ்சா ஓடா. நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொல்றேன். பார்த்து பொறுமையா. வந்தாலும் தர மாட்டார். நல்லாவே தெரியும். ஆ? ம். நல்லா போட்டிருந்தாரு. இவங்க அடிபட்டு நல்லா போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பண்ணாங்க. விஷால் கூச்சமே இல்லாம உட்காந்து எனக்கெல்லாம் மாட்டாங்க. மாதிரிலாம் இருக்காது. எனக்கெல்லாம் இருக்கு. ஆனா நாளைக்கு சீரியஸா அதை பேர் இத்தனை பேர் போட்டிருக்காங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரியா அடிக்கல. நாளைக்கு தான் நான் போவேன் கண்டிப்பா. ரெண்டு மைண்ட் ஆனா சீரியஸா நான் உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்ச்ல 12ல கூட நம்ம இல்லை அப்படின்னா நான் சீரியஸா வெளியில வந்துடுவேன் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் ராம் பேசினாலும் சரி யார் பேசினாலும் எனக்கு கவலை. 7 overs 60 இருக்கு. நாளைக்கு போவேன். இது ஆ? ராம் இன்னொரு ஆள் சந்தோஷம் தான். ஆமா சீரியஸாப்பா. எத்தனை மேட்ச்ல அவர் ரீசெண்டா நான் எத்தனை மேட்ச்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு எனக்கு காட்ட சொல்லு. ராம் என்ன பண்ணான் காலையில அடிச்சிட்டீங்கல்ல. சொல்லு. அப்ப நான் 2 பேரும் தூக்கணும்னா காட்டு தானே நான் சொல்றேன். 2 ஆப்ஷன் காலைல 40 அடிச்சிருக்காரு. 20 அடிச்சு. விஷால் உள்ள ஆட முடியும். கோகுல உட்கார வைப்பான். கோகுல அளவுக்கு விஷால் நல்லாவே ஆட்டு போயிடும். கோகுல கம்பேர் பண்ணா டயர்டா இருக்கு. டயர்ட்னஸ். இப்ப ஆடுறது இல்ல. ஆமா அவனோட லாஸ்ட் மேட்சை சேர்த்து பாரு. எதுவுமே நல்லா ஆடல. நெட்ஸ்ல வந்து டமால் டிமில் அடிக்கிறான். ஆனா மேட்ச்ல போனா ஃபர்ஸ்ட் பால் போல்டு தான் ஆடுறான். அதான் சொல்றான். உள்ள வர பால் ப்ரோ அது காலுக்குள்ள வச்சு தடுக்க மாட்டான் ப்ரோ. டமால்னு வாங்கிக்கிறான். வாங்கிட்டான். ஷூ வாங்கிட்டான். அதே ஷூ தான். அதே மாதிரி ஷூ தான் வாங்கியிருக்கு நாய். யாரு என்னை கண்டிப்பா உட்கார வச்சானா நான் சொல்றேன். ராம் நான் கிளம்புறேன். ராம் கிட்டே சொல்லுவேன். ராம் நான் கிளம்புறேன். ராம் இது எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி. ராம்
லவுட் ஸ்பீக்கர் தான் பேசுகிறோம். எனக்கு ரிஷப் பண்ண டவுட் சொல்லு நீனு. ஏய் ஏய் பேசுடா. ப்ரோ அதே பேர் நான் ஸ்டிக்கர் வா ப்ரோ. டீஷர்ட் மாத்துறா. பண்ண இருக்கு. மனோஜ் பேட்டிங் ஆடுறீங்களா யாராவது? விஷால் போ. போன வாரம் ஸ்டார்ட் பண்ணு. கலர்ஸ் அண்ணா உங்க டீம்ல யார்ட்ட பேண்டேஜ் இருக்கு? பேண்டேஜ் கார்டு ஒழுங்கா கட்டுங்க. கட்டையாட சொல்லு சரி நீ ரெகுலரா ஆடுங்க. நீங்க கேப்டனா? நிக்குதாண்ணா? போதுமா? இந்த ஜூனியர் சக்தி இருக்க முடியல ஜேக்கப் அம்மா அண்ணா உங்க டீம்ல தண்ணி கொண்டு வந்து இந்த கேன் கொஞ்சம் கொண்டு வாங்க. மூணு க்ளோஸ் வேணுமா? அதனால ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? சக்தி ஜூனியர் சக்தி பவுலிங் போடுவாங்களா? மற்ற எல்லா இடத்துலையும் 80 ஏன்? என்ன சொல்லவா? ஓகே. குட்டி பையன் ஹாஸ்பிட்டல் போடுவானே என்ன சொல்லு? நடக்கல அப்பா சண்டை போட்டுருங்க போல எனக்கு எல்லாரும் வந்து ஜேக்கப் அட்வைஸ் பண்ணுறாங்க அம்மா அப்பா தான் அட்வைஸ் பண்ணுறாங்க பாத்தலாடு ஸ்டார்டிங்லேயே நிறுத்திருக்கீங்க 80735385 இல்லையா 565 அந்த நம்பர் பார்க்கலாம். தேட மாட்டோம். உங்களுக்கு ஆசையாக இருக்கும். பையன் வந்து இல்லப்பா எனக்கு டுட்டோரியல் போட்டு பாஸ் பண்ண வந்துட்டு அவங்க அப்பா அதெல்லாம் பண்ணுறாங்க போன வாரம் பேட்டேஜ் லாஸ்ட் டைம் வராது கேஷ் இதே கொடகான நடக்குது இது. காஷ்மீர்லாம் போகாது. அது தூக்கி பாருங்களேன். இது இங்கிலீஷ் நியூ பேலன்ஸ் எப்பவுமே ரேட் தான் இருக்கும். அதுவுமே ரேட் தான். பழைய பேட்டர் ஃப்ரெண்டோட எடுத்துருக்கோம் நியூ பேலன்ஸ் பழைய கம்பெனியே இல்லை. ரொம்ப வருஷமா இருக்கா? டிவிஎஸ் பிளேட் பாருங்க. ரொம்ப வருஷமா நியூ பேலன்ஸ் தான் அது. இதுக்கு போயிட்டா இவங்க டீம் ரெண்டு போகணும் மூணா போகணும். என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போட். போட், போட், போட். ஆடுங்க catch எடுக்கவே மாட்டான்னு நினைச்சேன். நல்லா catch இல்ல, ஓடி வந்து. கண்ணுக்கு அவன் தெரியவே இல்லை. யாருக்கும் நினைச்சு ஓடி போற திடீர்னு அவனை பிடிச்சிட்டான். phone இருக்கா?
அதே தூக்கிட்டு ஓடுற மாதிரியே ஓடுறாரு. போன வாரம் மனுஷன் accept பேசி ஓடிக்கும் ராஜ் மாயா மாயா அவ்வளோதான். போலாம் 2 வரலாம். ஏய் சிக்ஸா மாயா மாயா எல்லாம் மாயா மாயா மாயா. அப்படியா? இதுல பேசா பேசியா பையனு போமா. ஆனா இது ஆக்சுவலா பெருசுதான் ஸ்ட்ரைட்டா. ஆனா அதுவே ட்ரை பண்றாங்க. நந்தா எவ்வளவு ரன் அடிச்சிருக்கீங்க? ஒன்று தான் நினைக்கிறேன். 3000 இல்ல டோட்டலா 3000 அடிச்சீங்களா? இந்த ரன்லாம் எப்போ அடிச்சீங்க? இந்த ரெண்டு 3000 ரன்லாம் எப்போ அடிச்சிருக்கீங்களா? நான் வந்து பார்த்து எந்த மேட்சுமே அப்படியா நீங்க என்ன பார்த்து பார்த்தா ஆடவே இல்லையா? ஒரே மேட்ச்ல 15 தான் அடிச்சாங்க அவ்வளோதான். 350 கண்டினியூஸா அடிச்சாங்க. காலையில ஒரு 50 அடிப்பாரு, மத்தியானம் ஒரு 50 அடிப்பாரு. அப்படி ஆடிட்டு இருந்தாரு. ஏய் இப்ப லாஸ்ட் ஒரு அவர் பேட்டிங் இப்ப ஆடுறத பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க 75 அசால்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துருக்கு உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் இருக்கு அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படிலாம் இல்ல, வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சு. கொஞ்சம் பெருசாயிடுச்சு. எனக்கு 20 இல்லாட்டி 25 ஒரு பேட் நல்ல பேட் வாங்கி பேட்டை பத்தி நீங்க அவர்கிட்ட பேசாதீங்க. அவர் 25 பேட் வச்சிருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும். ஆனா அது பிரேக் எடுக்க முடியல என்னால. ஒரு பேட்டை வாங்கி வேகம்ல யோசனை கொடுக்குறது இருந்தாங்க 250 உடம்பு முன்ன மாதிரி இல்லை. அதான் பிரச்சனை. எல்லாருக்கும் வச்சுட்டு அந்த ஃபிட்னஸ் திருப்பி கொண்டு வர முடிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் நல்லா. எவ்வளோ 52ஆ? 39 ரன்னிங் 40 ஆகுது. எனக்கே 39. என்னோட பெரியவர் தான் நீங்க. 85 வந்துச்சு. என்னைய வச்சு பாருங்க அப்போ நான் 85 டிசம்பர். நீங்க இந்த மாதிரி ஆளு இன்னொரு 15 ஒரு பேட் வாங்கி கொடுத்து நான் என்ன ஆட வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இல்லைன்னா நான் இவனே ஆடணும் மறந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்போ அந்த தோஷம் விளையாடும் சரி நீங்க போய் ஆடுங்க ஆடுங்க. அந்த பேட்டை நீங்க கொடுக்கணும் 15 ஒரு பேட் வாங்கி கொடுக்கணும் கோபி நான் யோசிக்கிறேன் நாளைக்கு என்ன சொல்லலாம். நல்லா வருது. இப்பவும் ஸ்கைவாக்கர்ஸ்ல பார்ட்னர்ஷிப் எடுத்து பாரு. எனக்கும் நந்தாக்கும் 100 பார்ட்னர்ஷிப் நிறைய. ஒரு சின்ன காய் பாருங்க எப்போதும் ஒரு சின்ன வயசாயிடுச்சு அவ்வளவுதான். நானும் கோபியும் ஒரு கால் வரல அவருக்கு. முன்னாடி காலே போட்டு ஆட மாட்டேங்குது. நானும் கோபியும் இப்போ ஒரு 3 வாரம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிட்டையர் ஆகாம பேசிருக்கேன். நான் மாட்டேன். நான் ஃபிட்டா தான் இருக்கேன். அவர் நைஸா என்ன சேர்க்கிறாரா அதுக்குள்ள 82 9.4 நல்ல ஸ்கோர் தான். வேற பால் இல்லையா? ஏய் ஸ்ரீராம் பி ஐயர்னு போட்டிருக்கு பேரு. மாயா நம்பர் ஆட் பண்ண சொல்ல வேண்டியது. ரங்கா ரங்கா அம்பேர் அம்பேர் பேர் நேம் ஆட் பண்ண வேண்டியது அவர் நேம். ஒட்டாலையா? நான் அப்பவே கேட்டேன். நான் அப்பதான் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. ஸ்கோர் போகுது
மாற்றி விட்டுடலாம். மாற்றி விடலாமா? ரன்னுமே 6ல கூட இல்லை. அப்டேட் ஆகலையா? அப்டேட் ஆகாமல் இருக்கா? ரன் 6 இருக்காங்களா? கிருஷ்ணா ஸ்கோர் அப்டேட் ஆகாமல் இருக்கும். இவ்வளோ நேரம் சும்மா இருந்தால் எப்படி அப்டேட் ஆகாமல் இருக்கேன்? மெதுவாக ஆட் ஆகுது. ஓகே, இப்போ தான் ஆட் ஆகுது. அப்புறம் மாற்றி விடுவான் அப்புறம். அப்படியா? மனோஜ்குமார் வேற நேம். சரி மாற்றிக்கலாம். பவுலிங் போடும்போது மாற்றிடுறேன். அப்படி இருக்கானே இல்லை ஆப்ஷன். நான் அதான் கேட்டேன், உள்ளே வரும்போது ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னான். ஆனால் ஹீரோஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டான் ஆட் பண்ணிக்கலாம். நான் உனக்கு நம்பர் ஆட் பண்ணேன், உங்கள் நம்பரை போட்டு. அதனால தான் அதை எப்படி போட்டுட்டேன். அது வேறு நம்பரா? நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பரா? ஹீரோஸ் ஒர்க் ஆகுது. எல்லாம் வருது. அதனால தான் ஆட் பண்ணேன். அப்படியே ஆளுங்க. ரொம்ப லாங் தான். ரொம்ப லாங் ஸ்ட்ரைட். Played Maya, played. மாயா ஓகே அடுத்த வாரம் ரெட் பால்ல போடுங்க. இந்த வாரமே ரெட் பால் தான் ஏன் white ball போட்டீங்க? ரெட் பால் தான் கேட்டேன். அவன் ஆப்போனன்ட் ஒயிட் பால் கேட்குறாங்கன்னு மாற்றிட்டேன். நான் எப்போவுமே ரெட் பால் தான் போடுவேன். அப்புறம் ஆப்ரேட்டர் பார்த்துக்கிட்டு நான் எப்படி மாற்றுறது ஆப்போனன்ட்? சரியா சொல்லுங்க. போரா சாட்மா ஷார்ட் வெல் பிளேட். அப்டேட் ஆகாமல் இருக்கே பிக்சர்ஸில். ஸ்ரீராமன் என் பேரில் ஆடிட்டு இருக்கேன். வரேன்னு சொன்னார், லேட்டாக வருவேன்னாரு. ஆனால் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ லேட் ஆச்சு. நல்லா பட்டு புரியல. க்ளவுஸ் எடுத்துட்டு வரேன். ட்ரெஸ்ஸு கொடுங்க. அந்த ரெண்டாவது வச்சு அதான் சொன்னேன், வரும்போதே எடுத்துட்டு வரேன். நாளைக்கு காலையில் வர சொல்லிட்டாங்க. போட்டுருக்கான் பார்த்தேன். பாத்தியா? காட்டு என்ன போட்டிருக்கான்? அதில் கொஞ்சம் நாள் நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஆஹா. ஸ்டார்ட் ஓடு
பிரச்சனை இருக்கும் எல்லாம் வளர்ந்து Good shot. யாரு ஷாட் மாயா பாவம் தானே உள்ள போய் எடுக்கணும் போல போகுது உள்ள சும்மா கல்யாணம் பார்த்தீங்களா 3 கிரவுண்ட் இந்த சைடு 3 கிரவுண்ட் நல்லா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிறாங்க அங்கேயே ஆள் சத்தம் பேசுகிறாங்க அங்கேயே ஆள் ஊராட பேசுகிறீங்க நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து 8 வரைக்கும் நல்ல இன்கம் தான் இருக்கும் 5000 தான் ஸ்டார்ட் ஷார்ட் அடி போடா பாவம் தான் கூலா ஆடுங்க ஏய் குருஷே ஷான் வேண்டாம் போய் சிங்கஸ் பார்த்தாடுங்க
என்னதுமா 6 மணிக்கு போனேன். 7 மணிக்கு வரும். குட் ஷாட். குட் ஷாட்மா. சாப்பிட்டியா? என்ன செஞ்ச? சரி சரி 7 மணிக்கு வந்துடும். நல்லா இருக்கு. பாய் பாய். ஓகே நல்லா இருக்கு. பேட் வந்து டீம் வச்சுதான் நான் விளையாடுறேன். இதுக்கே 2 பேர் மேட்ச் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பால் No ball. Readமா. ஒயிட் போடுறாரு. Read இல்லையா? ஷாட். குட் ஷாட். பேட்டிங் மாயா. ஏய் சிங்கிளே கொடுக்க மாட்டேங்கிறான். 6 போறான்னு தெரியல. 6 போகுது. 6. ஒரு 6 ஓவர் கொடுங்க தயவுசெய்து. போட்டா ஓவர் கொடுங்க. பேட்டிங் மாயா. பேட்டிங்மா லவ்லி 45. 45 ஏய் சமையா 45 கரெக்டா இருக்கு கூட. பேர் நேம் தான் ஆமா. தப்பா இருக்கு. 1945. பார்த்தேன். கீழே ஆடுன்னு சொன்னேன். அந்த 4 நிமிஷம் மேலே ஆடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஏய் புள்ள ஆடுங்க. இந்த மாட்டேன். அவனா தான் பண்ணி. 2 6. அந்த பையன் 140 ரொம்ப மாதிரி இருக்கு. 35 ஆஃப் சைடில் ஒன்று வச்சாம ஒரு ஷாட். இங்கே 6 பத்தி சிலியன் 6 நல்லா டைம் பண்ணி படிச்சேன். ஏய் ரிவர்ஸ் வித் நல்ல ஷாட்யா இந்த மாதிரிலாம் ஆடும். சரியான ஷாட் சுட்டு போட்டாலும் வராதுன்ட்டு. இதே மாதிரி பவுலிங்கும் நல்லா ஈகோ கீப்பர் யாருமா? நல்லா ஆடிட்டு இருந்தவனே சாப்பம் விட்டுட்டு கூட்டாச்சு எனக்கு. பரவாயில்ல நாளைக்கு வரானாமா? வரமாட்டேன்றான். ராம் கூப்பிட்டுட்டே இருப்பானா. ஷாட் 4 பார்த்தா ஷாட்மா ஷாட்மா லாஸ்ட் வீக் அடிச்ச ரன் அடிச்சீங்க. சீக்கிரம் காலியாக இருக்கு இன்னைக்கு. bowling தான் ரொம்ப நாளா. இப்பதான் 0 2 3 இல்ல ரன் பேட்டிங் batting. ஆமா. சரி 50 அடிக்கல. அந்த 48 அடிக்கல. 48 அடிக்கல. அது 48 கன்வெர்ட் பண்ண முடியலையா? நாட் அவுட் 48 நாட் அவுட் லாஸ்ட்ல ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் இருந்தா ஓவர் விக்கெட் போயிடுச்சு. ஓவர் 4 பேர் வெளிய விக்கெட் போயிடுச்சு தானே. ஆப்போசிட் நிக்கிறவங்க பால பார்த்து அட்டாங்கன்னா கேப்டன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்து நம்ம வீட்டில் எப்போ 5 என்ன பண்ணுறாங்க அடிக்கலாம். 30. நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. ஓகே ஆல் அவுட் ஆயிடுச்சு. நல்ல மேட்ச் ஆனது. 1 o'clock. 8 ரன்.
H1B வந்து தனியா இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணுங்க. இப்போ எந்த கண்ட்ரி கூப்பிட்டாலும் கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இது மட்டும்தான் பண்ணுவோன்றாங்க. நான் ஒரு 3 கண்ட்ரி கேட்டேன். சாரி சார், H1B நாங்கள் பண்ணுறதில்ல. உங்கள் ப்ரொஃபைல் பண்ணால் வேறு கண்ட்ரி பார்க்குறீங்க, வேறு கண்ட்ரி பாருங்கன்றாங்க. ஏன் H1B யாருமே எடுக்க மாட்டேங்குது? நானா ஒரு பிரச்சனை வேணா கேட்டு ஏன்னா இது கேட்குறேன் இல்லையா, இது எனக்கு வந்து இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒய்ஃபோட இது பண்ணி மாதிரி போக முடியாது. உங்கள் போய் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அது உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஏதாவது கண்டிஷன் சொல்லுவோம். எந்த பிளேஸ் யூஎஸ்ல? நான் இங்கே இப்போ நீங்கள் ஜாக்சன்ல தான் இருந்தீங்களா? C5 எனக்கு இங்கே ஆல்ரெடி நான் வந்து ETCA UK ETCA டெக்னாலஜி இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டாங்க. ETCA வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் ஆறு கால் அடிபட்டனா ஸ்கின் போடுறாங்க. நான் செக்யூரிட்டி சர்வீஸ் பார்த்துருக்கேன். ஆன்லைன் செக்யூரிட்டி சர்வீஸ் சர்டிஃபிகேட் செக்யூரிட்டி டிடிஆர் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். மாத்திட்டாங்க பேர். பேர் மாத்திட்டாங்க. மாயா 17. வீசா H1B இல்ல மனோஜ் பேர் மாத்திட்டாங்க. உங்க பேரையும் மாத்தி நம்பர் மாத்திட்டாங்க. பிசினஸ் வீசா 20 புதுசா கொடுத்துருங்க. ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். புதுசா கொடுத்துருங்க. அது எக்ஸ்பைர் ஆகுதுன்னு நீங்கள் ஆஃபீஸ் சொல்லிடுறீங்க. இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல கொடுக்கல. அப்ளை பண்ணாங்கல்ல. பிசினஸ் வீசா நான் உனக்கு ரெனியூ பண்றேன். ஆனா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படி கிடையாது. அவர் ஆடுவீங்க. ரிப்போர்ட் பண்ணி அவர் ஆடுவாங்க. இருக்கு திடீர்னு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா உங்களுக்கு இருக்குன்னா புதுசாக அப்ளை பண்ணி போகிறது. சரி அப்படியே அவருக்கு அப்புறம் விஷால் ஓகே ஓகே கூட பேட் லாக். அவங்க வந்து ஸ்டாம்பிங் டிக்கெட் மட்டும் எடுக்கணும். ஸ்டாம்பிங் வந்து 2 வீக்ஸ் நீங்கள் டிபெண்டாக போகலாம். சரி பாலிசி நீங்க வந்து ஆட பண்ணி ரெடியா இரு மாத்திக்கலாம். முதல்ல பார்க்கலாம்னு நினைச்சேன். அந்த இல்லை அடிக்க போயிருக்கு நம்மளுக்கு அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அதுதான் எப்படி போகிறோம் முதல்ல வந்து பார்க்கலாம். ஸ்பின் பண்றாரோ ரூல்ஸ் நிறைய சேஞ்ச் கூட அடிக்கிறாங்க. ரூல்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கூட அடிக்கிறான். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் H1 விசால கலெக்ட் ரொம்ப மூப்படி பரவாயில்ல. இப்போ 140 தான் 35 34 ஒர்க் பர்மிட்டே தர மாட்டாங்க. டீசெண்டா போறாங்க. 10 ரன் போயிட்டு இருக்கு. கொண்டு போறாங்க. அப்படியே ஆகணும். போகிறதெல்லாம் அப்படியே மூலமா மூவ் பண்ண H1B எப்பவுமே H1B இருக்க முடியும். எல்லோன்னு கேளுங்க. எல்லோன்னு கேளுங்க. L1 கேட்டா எனக்கு அங்க நீங்கள் இங்கே அங்கே ஓப்பன் பண்ணுங்க. எல்லோன்னு வாங்கிட்டீங்கன்னா ஆக்சஸ் யூஎஸ்க்கு தான் L1 ஒன்று எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ D1 வந்து D1 போடு. அவ்வளவுதான். சூப்பர்மா சூப்பர். 4 குட் ஷாட் பிரகாஷ். well done பிரகாஷ். அச்சிட்ட இருக்கு. நல்லா வந்து லோட்டாஸ் திடீர்னு வரும். இது கரெக்டாக அவர் என்ன பண்ணாரு வேகமாக அடிக்க போகிறல அந்த மாதிரி பண்ணால் தான் உண்டு. அந்த மெயின்லாம் இருக்கு.
தள்ளி தான் இருக்கு. அந்த ஆர்டர் சார்ஜ் அந்த நாளைக்கு நீங்க பே பண்ண சார்ஜே நான் வாங்கிக்குவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் அங்கே போய் திருப்பி கிக்ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது இவ்வளோ ஏன்னா நான் இங்கே அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கணும். அதாவது எப்படின்னா காலேஜ் பயங்கர தெரியும் சொத்தே 4 வருஷம் நீங்கள் காலேஜ் படிக்கிற போது உங்கள் சொத்தே கொடுத்துரும் ஒரு செமஸ்டருக்கும் நல்ல அதான் உங்கள் சொத்தே கொடுத்துரும். அதாவது அந்த கோர்ஸ் தான் அந்த டிஃபரெண்ட் யூஸ் பண்ணி பிராண்டு நீங்கள் எடுக்கிற கோர்ஸு உங்கள் சொத்தே இருக்கணும் காலேஜ் மட்டும் ஸ்கூல் வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ ஈஸியாக காலேஜ் போகும்போது நீங்கள் மொத்தமாக ஓப்பனே ஆக மாட்டேன். உள்ள கிக் பண்ணா ஓப்பனே ஆகல. எனக்கு என்னுடைய இது நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோ குறைஞ்சி ஏன்னா இதே தான் 48. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் ஓல்டு லைன் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் இல்லையா மக்கள் ஃபைட்டிங் பிரகாஷ் நீங்க பேங்க் வாங்கிட்ட விட எனக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒரு 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 salary நான் சொல்றேன், நான் ட்ரை பண்றேன், நீங்க எப்படி சரி 2 காட்டு போன மேட்ச் மிஸ் ஆனது. அதுக்கப்புறம் salary return நான் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப பிளேட்ரா வரல இந்த சரியாக எடுத்து பாருங்க இட்லி தோசை தான் சாப்பிடுவோம் ஒன்னே ஒன்று என்ன அந்த ஆக்சஸ் எனக்கு பண்ணாட்டி கூட கிடையாது. க்ளீன் அட்மாஸ்பியர் எனக்கு பண்ணாட்டி கூட கிடையாது. எனக்கு என்னன்னா ப்ராப்பர்ட்டி நான் பார்க்குறது அங்கே மூவ் ஆகலாம் அது அப்போ பாதாடியோ இதெல்லாம் யாருக்கு போயிட்டுன்னா எப்போ பண்ணலாம்? அர்த்தம் இருக்கு. 20 ரூபா ஆயா 20 ரூபா ஆட்டாலும் வச்சதெல்லாம் போகுது. நம்ம கையில வைக்கிறோம். கையில கையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு வேறு வருவோம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லட்டுமா, காசு இல்லை, அதனால தான் அடிக்கிறேன். நான் ஆடும்போது காசு ஏதாவது சொல்ல முடியும். ஏதாவது கம்ப்யூட்டர் கதையெல்லாம் சொல்லணும். கண்ணாடி திரும்பி இருந்துச்சு, அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகல. கதை தான் இது. நீங்க எப்படியா 3000 அடிச்சீங்க? 2019 எப்ப தெரியுமா எனக்கு ரன்னி ஆயிடுச்சு. ஷாட்ரா ஷாட்ரா. சிக்ஸ் இது. ஏய் சூப்பரா சூப்பரா. 6 இசை எனக்கு எப்ப தெரியுமா ரன்னி ஆயிடுச்சு. ரங்கா 4 6 இந்த மாதா காலேஜ் இருக்குல்ல, பல்லவரம் மாதா காலேஜ், அங்க வந்து போய் உட்காந்துருவாரு சனி ஞாயிறு 2 நாளுமே. அப்போ வந்து எனக்கு பாப்பா வயசு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு சாட்டர்டே போவாங்க. காலைல 6 மணிக்கு அங்கே போய் உட்காந்தோன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் முடியும். 7 மணி எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு. ஓகேவா? அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன்னா ஃபீஸே வாங்க மாட்டாங்க இங்கே. நீ வந்து ஆடி கூட அப்போ எல்லா மேட்சும் போடு 35 40 22 28 ஏதாவது ஒன்று ஓப்பனிங் பண்ணால் டமால் தண்ணி ஆகிட்டு 31 பால் 62 சிக்ஸ் நல்லா ஒரு பேட் நல்லா இருக்கு நல்லா சவுண்டு நல்லா பச்சு பச்சு நல்லா பிரகாஷ் வச்சுக்கிறதா என் பேட். இல்லை அது நம்ம பேட்டு தான் நல்லா இருக்கு பேட் ஆரம்பசா ரெண்டுமே என் பேட் தான் உள்ள இருக்குது. வந்தா இந்த பேட் தான். சரி நந்தா இசை வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆனா பண்ணாம நம்ம அடிக்கும் போது இப்படி போலே நீங்க எதுக்கு அவர் பேட் சொல்லி
சீசன் ஆயிடுச்சு நந்தா சீசன் அதே ஆர்டர்ல அவன் அடிச்சு பார்த்து பையன் தான் அடிச்சாரு அதே அவ்வளோ ஆர்டர்ல எத்தனை வருஷமா ஆடுறீங்க போல நாங்கள் அப்படிதான் போடுவோம் 3000 அடிச்சிருக்கீங்க அது எவ்வளோ நாள் அடிச்சீங்க 3000 300 மேட்ச் அடிச்சிருப்பாரு 220 மேட்ச் 220 மேட்ச் இல்ல ஒரு நேரத்துல நல்லா ஆடிட்டு இல்ல அது கிளட்ச் எல்லாரும் மார்ச்ல ஆடும்போது டிபிசி ஆடுவாங்க இல்லைங்க அப்ப இருந்த உடம்பு 2 வாரத்துக்கு ஒரு 50 அடிப்பாரு 40 அடிப்பாரு 50 இல்ல 40 40 ஏய் நம்ம கிரிக்கெட்டர்ஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஆடுறோம்ல நல்லா ஆமா ஆமா அப்படிதானே இந்த ஸ்டம்ஸ் ஆப் கிரிக்கெட்டர்ஸ் முன்னாடி ஆடுறோம்ல இல்லையா 2018 இருந்து ஆடுறோம் 2020 தான் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் இருக்கு நிறைய ரன் இல்ல அதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்ல போடுவோம் ஸ்கோர் ஆஃப்லைன்ல போட்டிருந்தாங்க ஸ்டோர் நம்ம மாதா ஞாபகம் இருக்கு இந்த தியாகும் பாய்லாம் ஆஃப்லைன்ல ஆமா 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 பக்கத்துல ஆடுறோம் லேட்டா வரணும் என் ஃப்ரெண்டு HCL தான் இருக்கான் கனடா வந்து பிஆர் வாங்கிட்டு போயிட்டான் ஓகேவா இப்போ வந்து பாயிண்ட்ஸ் ஆன்ல ஏறி போட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிருக்கான் ஒரு 3 வருஷம் ஆகுது ஓகேவா அவனுக்கு HCL வந்து 10,000 மந்த்லி வந்து $10,000 கனடியன் டாலர் டேக்ஸ்லாம் போக $6,500 35% டேக்ஸ் போயிடும் 65 போயிடுதா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இப்போ நான் இந்தியாவில் இருந்தா எனக்கு அங்கே என்ன சம்பளம் சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளம் வந்து நான் வீட்டுக்கு கொடுத்துருவேன் மீதி எனக்கு இங்கே செலவிடும் எல்லாம் ஒண்ணுதான் இதுக்கும் அதுக்கும் ஒண்ணுதான் சேவிங்ஸ் பெருசா இருக்கு சேவிங்ஸ் தான் இல்லை என்கிட்ட இப்போ அதுவும் என்ன தெரியுமா ஒரு தடவை கேனடா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேஸ்ட் தான் அது சூப்பர் நீங்க ரெண்டு டிராவல் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட தான் போயிருக்கேன் ஃபேமிலியோட இருக்காங்க ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சேவிங்ஸ் நீங்க அடிக்கடி வர வேணாங்க வழங்கலாம் குழந்தைலாம் வச்சுட்டு அங்கேயே இப்போ நீங்க சிங்கிளா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஃபேமிலிக்கு என்ன ரூம் கொடுப்பானோ அதே தான் உங்களுக்கு நீங்க வீடாக எடுத்துக்கணும் சிங்கிள் பெட்ரூம் கொடுப்போம் நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா டபுள் பெட்ரூம் தான் கம்பல்சரியா எடுத்தாங்க நீங்க ஃபேமிலியா போய் சிங்கிள் பெட்ரூம் கொடுங்க வெளில போனா இருக்கும் அதெல்லாம் இருக்கு டபுள் பெட்ரூம் நீங்க சிங்கிள் பெட்ரூம் எடுத்ததுனால அவருக்கு வந்து கம்மியா இருக்கு ஒரு $800 கம்மியா இருக்கு இப்போ நீங்க ஃபேமிலியா போனீங்க $800 ஜாஸ்தி எல்லாரும் கலை வந்துட்டு போவோம் ஏழு வயசா வரும் அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசான அப்பா அம்மா இங்க இருக்காங்க கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க வருவோம் ஓடுவோம் அந்த 2868 score runs 232 matches ஸ்பின்னு போடுறோன்னு தெரியல மீடியம் பேஸ் போடுறாங்க மீடியம் பேஸ் தான் போடுறாங்க சக்கரை இது மாதிரி அடிக்கிறாங்க பையன் நல்லா மலையாள பையன் மாதிரி நல்லா இது ஆனா எந்த ஊர்றான்னு கேட்டா மதுரை சூப்பர் சூப்பர் டேய் இன்னைக்கு அவன் டே லவ்லி ஷாட் இன்னைக்கு அவன் டே அப்படியே ஆடுனா 100 போறேன்னு 100 அடிக்கலாம் ஸ்ட்ரீட்ல இருக்கமா ஆடுறானா இங்கிலீஷ் பாரு இந்த மாதிரி அப்படியே டீம்ல இப்ப ஆடுவாரா இதான் பிரச்சனையே வேற டீமுக்கு போனா மட்டும் நல்லா ஆடுறீங்க அதான் இவரு வேற டீமுக்கு போய் 40 அடிச்சுட்டு வந்திருக்காரு வேற டீம் சொல்லலாம் ஒரு மாதிரி நம்ம டீம்ல ஆடுறீங்க எல்லா டீம்லயும் ஆடுறீங்க ஆமா இங்க பாரு இத தெரியுமா நாங்க பாருங்க வெறுப்பு தமிழும் நல்லா ஆடுறீங்க Four. இங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் டீம் 20 வருஷம் இந்த தெரியுமா காலைல 110 அவங்க போட்டாங்க நந்தா ஃபுல்லா ஆடுறீங்க சேஸ் கேட்டிங் 110 12 ஓவர் வரைக்கும் ஆட்டு வெளில வருவாங்க எல்லா மேட்ச்லயும் பாருங்க 2 பால் பின்னாடி போய் விடுறீங்க 179 சூப்பர் ஸ்கோர் 10 ரன் போயிட்டு இருக்காங்க 250 வந்தா நல்லா 260 இந்த ஓவர்ஸ் இல்ல 20 போட்டுலாம் சொல்லியே அவனால அதான் சொல்றேன் புஷ் பண்ணிடுவேன் அதான் என்ன சொல்லிருக்கேன் நான் வச்சுருக்கேன் நீ உங்க இன்னர் ஸ்டாம்பிங் வாங்கிட்டு எனக்கு வந்து டிஃபரெண்ட் பீஸ் அவன் போட்டு டிஃபரெண்ட் பீஸ் எல்லாம் நான் போட்டு வந்துடுறேன்
4 போயிடுச்சு நைஸ் ஃபீல் செக் பண்ணிட்டு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் வீடு இன்டர்நெட் இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஸ்பீச்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் நீ ஆஃபீஸ் போயிட்டு வா இப்போ ஆஃபீஸ் வர இப்போ வீடு ஆஃபீஸ் பக்கத்துல வீடு எடுத்துன்னு அவ்வளோதான் நானும் இப்போதைக்கு ரொம்ப தேவைப்படாது ஏன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக இருந்தது அவங்க அது பெரிய ப்ராப்ளம் சால்வ் பார்த்தீங்கன்னா பீச்லாம் நல்லா இருக்கும் சார் ஓட ஏய் Watchman is playing like this. Kill. எத்தனை 50 அடிச்சிருக்கான் முன்னாடி அவள் போட்டு எவ்வளோ காசு கேட்டாரு இல்ல கேட்கல கேட்பாரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேர் மாத்தலையா நான் ஏதோ கேட்குறாங்கண்ணா 7 4 6 நான் ஏதோ கேட்குறாங்கண்ணா தண்ணியா கேட்குறேன் இல்லை என்ன கேட்குறாரு தெரியும் ஐயா ப்ரோ தண்ணியா தண்ணி ஐயோ தமிழ்நாடு 35 அவர் ஏதோ வேற ஜோனில் ஆண்டுக்கிறாரு அவரு தண்ணி வேணும் கேட்டா வேணாம்ப்பா தனியாக போய் வாங்கினீங்களே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களை சேர்த்து வச்சு பில் பண்ணா பில் பண்ண கூட நல்லா நம்பர் ஆட் பண்ணுங்க ஓனர் குரூப்ல ஆட் பண்ணிடுங்க ரெண்டு போல நல்லா அந்த மரத்தை தூக்கிட்டீங்க மாயா போகிறோம் அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஏற்கனவே ரன் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டோமா ஃபோர் இருங்க போயிடுச்சுங்க 4 டீமோட ஹையஸ்ட் ஸ்கோர் 258 4 பேர் 58 சொன்னாங்க 258 4 பேர் மாமாவா மாமா ஆடுது இல்ல அவரு பிசினஸ் நானே ஆடுல பிசினஸ் மேட்ச் ஆடி முடிஞ்சா வந்துடுவேன் பாப்பாக்கு இது ஸ்போர்ட்ஸ் என்ன மேட்டர்னா 9 o'clock மார்க் போட்டாங்க ஆனா முடியாது அந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் 1 மணிக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கு வேற போகக்கூடாது சார் உங்களை பத்தி ஸ்கூல்ல எனக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியும் அவசரப்படுவீங்க வந்தீங்கன்னா ஃபுல்லா இருங்க இது ஆல்ரெடி சேலரி இல்லை சப்போஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் சொல்லுவாங்க ரூமில் போட ஏன் போட்டு போடுவோம் சேலையூர்லயான இருக்கு மப்பேடு பக்கத்துல தான் சரி மப்பேடு இல்ல படப்பை படப்பை பக்கத்துல ஒரு ஆள் ஒன்று அதெல்லாம் நீங்கள்
கம்மியாக தான் பேச முடியும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் பேட்டிங் விஷால், இசை, மனோஜ், சரியா 4 பேர் இருக்காங்க. போல ஓடிக்கோங்க. போயிடுச்சு. பிரகாஷ் புஷ் பண்ணலாம். லாஸ்ட் 5 ஓவர்ஸ். லாஸ்ட் 5. மற்றபடி ஒரு கட்டம் வளர்ந்து பேட்டிங் மயா 83. வளரும் போது பார்க்க முடியும்னா வந்து 25 ஓவர்ல 20 22 ஆல் அவுட் ஆயிட்டு இருக்கோம். ஆமாம்மா நீங்க சொன்னீங்க. அங்க போய் ஒரு வீடு பார்க்கணும். டிவிலாம் அவங்களே வச்சிருப்பாங்கல்ல. நல்லா இருக்கு. இல்ல டிவிலாம் வாங்க வேண்டாம். அவன் 23 மட்டும் குட் பர்மிஷன் கேட்டா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டிவி ஓவர் போனா அந்த இது கார் மட்டும் ஒன்று செலவு பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அது ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்தா வீட்லயே பண்ணி பாண்டிங் இல்லை. பாண்டிங்கும் வந்து ஃப்ரீனஸ் இருக்குது. இது இல்லை இது இருந்தால் லோவாக இருக்கும். ஒரு கரெக்டான டைம் சின்ன சின்ன பிசினஸ் சின்ன அவர் ஒரு தான் மாட்டி கிரிக்கெட் இல்ல இல்ல அவன் கரெக்டா டைமிங் வச்சு இவன் கரெக்டா ரீச் பண்ணி வந்து பிரிண்டிங் பார்த்து ஷாட் ரீச் பண்ணி அந்த மாதிரி ஒரு மேட்ச் யூஸ் இல்லவே இல்லையா? இப்ப நிறைய பேர் நீங்க எப்படி எடுப்பீங்களோ டூ வரலாம் பாரு. ஒரு ஆன்லைன் ரன்னிங்ல ரே இதுதான் மேட்ச். இதுதான் டாபிக் பிடிக்க 100 காப்பீஸ் இது வந்து ஒரு ஷாட் பவுண்டரி அவர் என்ன பண்றாருன்னா யூஎஸ்ல வந்து இந்த மாதிரி ஆள் அமேசான்ல வெறும் பிரிண்ட் அவுட் மட்டும்னா இவ்வளவு பைசா, பிரிண்ட் அவுட் நல்ல லேமினேஷன் போட்டா இவ்வளவு பைசா, பிரிண்ட் அவுட் நல்ல ஒரு போட்டோ பிரிண்ட் போட்டா இவ்வளவு பைசா. நீங்க பாத்துட்டீங்க நீங்க இது ஒரு பிசினஸ். நம்ம எப்படி 20 நாள் நம்ம 3D ல ஒரு போட்டோ பிரிண்ட் எடுக்கிறோமோ ரீச் பண்ணி அடிச்சா பாருங்க சூப்பரா நாம ஷாட் அந்த போட்டு 91 100 போட்டுருவோம். இது சொல்லாதீங்க அப்படியே ஆட்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரி
அடிக்க வேண்டியது. என்னது போன வாரம் இசை? விஜய் 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 ஏய் 91 தம்பி டேய் ஏன் அவசரம்? ஏன் அவசரப்பட்ட சரி போலாம். பேட்டிங் பா சந்தோஷமா சொன்னேன். முதல்ல 2 கை வைக்கிறது. அப்படியா யாருமே அடிக்கலையே. டேய் 9 ரன் தான்யா அவன் மேல ஒரு 9 ரன் போட சொல்லிட்டு நானே பேட்டிங் பேட்டிங் மாயா பட்டுதுடா 91 ஓகே வாடி வா 9 ரன் தான் மாயா இந்த மாதிரி 91 பா தம்பி ஏன் ஏறி அடிக்க பார்த்தா கீப்பர் தான் இருக்கார்ல ஏன் இது பண்ணல கரெக்டா பார்த்து இது பண்ணு 9 ரன் தான் சிட்டு 91 ஆனா மிஸ் பண்ணிட்டேன் போய் ஒரு 91 அடிச்சா நான் மணி ஆடுங்க ஏதோ தண்ணி கேட்டா வேணாம்ப்பா. நம்ம உடம்புக்கு தண்ணியே குடிக்கல. அதான் சொல்றேன். ஏசில உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கு அவன் வயசு என்ன, நம்ம உங்க வயசு என்ன? அது ஏதாச்சும் உங்களுக்கு சரி சரி இசை வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க பாப்பா அதே பேட்டிங்ல இல்ல வாய்ப்பே இல்லை கரெக்டா மீட்டா இத 6 அடிச்சு அதே மாதிரி 6 தான் நீ கொஞ்சம் ஸ்கோர்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி விஷால். அவர் ஓவர் தான் பார்த்தா விக்கெட்டும் போகும் விஷால். அடிக்கலாம் நம்பர் சொல்லிட்டியா? இல்ல போட்டார். ரெண்டு மட்டும் தான். நீ பழைய நம்பர் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். சொல்லலாம்னு கேட்டுக்கோங்க. எப்படி பார்த்துக்கலாம். bowling போட்டு வீட்டில் பார்த்துக்கலாம். 250 வராதோ? ஏன் வராது? இன்னும் எவ்வளவு ஓடுது 3 ஓவர் இருக்கு. 40 ரன் வருது. 210 இப்போ 3 ஓவர் இருக்கு. 220 தான் பேட் பண்ணு. போடா ரொம்ப சீக்கிரமா போட்ட மாதிரி இருக்கலாம் கம்மியா 40 40 ஆமா டைம் கொடுத்தாங்க. புஷ் பண்ணா நல்லா ஸ்டார்ட் எல்லாம் டைம் பிரகாஷ் அடிக்கல அதுக்கு வெயிட் நல்லா விட்டானா பின்னாடி பார்த்து போனார்ல சொன்னா பார்த்துட்டாங்கன்னா ஓடிடுவாங்க ரிகவரி ஆகி ரெக்மெண்டர் ஆகி பார்த்து பண்ணுங்க ஒரு ஓவரா போடணும் மேட்ச் இதான் லாஸ்ட் ஓவர் அப்படின்னா அப்படியா? ஒரு ஓவரா போடணும் ஒரு ஓவர் போன இல்லைன்னா இருக்குது என்ன மணி என்னவா எத்தனை ஓவர் 23rd ஏய் உங்களுக்கு சில்லத்தனமா இருக்கு 10 நிமிஷத்துல 2 ஓவர் பிடிக்க வேண்டியது. 10 நிமிஷத்துல போட்டுக்கலாம் ரொம்ப சில்லத்தனமா இருக்கு ஒரு ஓவர் போட்டு சொல்லுங்க
என்னம்மா அவன் சொல்லிட்டான் நம்ம அப்போ